ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஒரிக்கை சங்கர ஓங்கார சங்கர. கைலையே மயிலை மயிலையே கைலை மகா பெரியவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் தொடக்கத்தில் நாம் இந்த காஞ்சி மகானில் 68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு, இந்த மண்ணை மக்களை காக்க வந்த மகாபுருஷர் பற்றி, அவருடைய வாழ்வியல் நெறிகள், கோட்பாடுகள், அவர் தந்த தெய்வத்தின் குரல் தந்த அந்த சிறப்பு, ரா கணபதி அண்ணா வழியில் நின்று இந்து மதத்திற்கு அவர் ஆற்றிய பெருமை, ஆதிசங்கரர் மரபிலே நம்முடைய மடத்தை காத்த சிறப்பு என்று படிப்படியாக பல விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று தமிழகத்தினுடைய தலைநகரம் பெரியவாளுக்கு அண்மையிலே நடந்த ஒரு திருக்கோயில் குடமுழுக்கு, அதனுடைய மேன்மை, கணேச சர்மாவினுடைய சிறப்பு, கைலையே மயிலை மயிலையே கைலை என்று மயிலையே கொண்டாடிய அந்த கைலைக்கு இணையான மயிலையில் சாட்சாத் சந்திரமௌலீஸ்வரர் சிவன் சுரூபியாக இருந்த மகாபெரிய சுவாமிகளுடைய அஷ்டமந்தின மகா கும்பாபிஷேக அந்த கோவிலினுடைய சிறப்பையும் பதிவு செய்ய இருக்கிறோம். அன்பர்களே, பெரியவாளுக்கு சில பேர் உள்ளத்துல கோயில் கட்டுறா, சில பேர் தான் இல்லத்திலேயே கோயில் கட்டுறா. இங்க பெரிய புராணத்துல பூசலார்னு ஒரு நாயன்மார் தெரியும். காஞ்சியில ஒரு மன்னவன், பல்லவ மன்னன் கற்கோயில் கட்டினான். ஆனா இவர் உள்ளத்தில் கோயில் கட்டினார். பெருமான் உள்ள கோயிலுக்கு குடமுழுக்குக்கு வந்தார். அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது அப்படியே இருக்கட்டும். உலகம் முழுக்க அமெரிக்காவினுடைய நியூ ஜெர்சியில பெரியவாளுக்கு கோவில் இருக்கு. ஹூஸ்டன்ல மீனாட்சி கோவில்ல பெரியவா படம் இருக்கு. டாம்பா பெரிய ஐயப்பன் கோவில் அமெரிக்கால. அப்படியே ஐயப்பனுடைய கேரளால இருக்கக்கூடிய சபரிமலையை பேர்த்து எடுத்து வச்ச மாதிரி அங்க பெரியவா பற்றிய படம் இருக்கு. அங்கங்க அனுஷ பூஜை நடக்கிறது. ஹூஸ்டன்ல ரகுன்னு ஒருத்தராத்துல அனுஷத்தின் அனுகிரகம் மாதிரிய அனுஷ பூஜை இல்லம்னே வச்சு அங்க 150 பேர் கூடி எல்லாம் பருப்பாயசத்தோட தலவாழை இலை போட்டு தமிழ்நாடு தோக்குற மாதிரி பிரம்மாண்ட பூஜை, பஜனை, ஆகமும் இந்த நியமத்தின்படி நடந்து எல்லாம் சிறப்பா நடக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுக்க அனுஷ பூஜை நடக்கிறது, பஞ்சமி பூஜை ஆதிசங்கருக்கு நடக்கிறது. இதெல்லாம் சிறப்பு கோயில்கள், பெரியவா கோவில்கள். ஸ்ரீமடத்து பிருந்தாவனம் மட்டுமல்ல, தேனம்பாக்கம், ஓரிக்கை, கலவை, இளையாத்தங்குடி, இப்படி ஒவ்வொரு சில நம்முடைய பீடாதிபதிகளுடைய அதிஷ்டானங்கள்லையும் பெரியவாளுக்கு கோவில் மாதிரி அங்கங்க ஒரு உருவம் வைத்து பூஜை வழிபாடு, கும்பகோணம், பிருந்தாவனம், இப்படி பல இடங்கள்ல நடக்கிறது. ஒவ்வொரு அதிஷ்டானங்கள் எல்லாத்துலயுமே வச்சிருக்கா. பெரியவாளுக்கு எங்கு பார்த்தாலும் இப்ப கோவில் வந்துடுச்சு. சிவன் சாருக்கு சென்னையில நங்கநல்லூர்ல அண்மையில ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம். இப்ப இன்னைக்கு இந்த நிகழ்வுல நம்ம சொல்றது, சென்னையின், தமிழ்நாட்டின் மையப்பகுதி சென்னை, சென்னையினுடைய மையப்பகுதி மயிலாப்பூர். அங்க இருக்கக்கூடிய கபாலி கோவிலுக்கு பக்கத்துல ரொம்ப பிரம்மாண்டமா மகா பெரியவருக்கு திருக்கோயில். 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் குடமுழுக்கு அதிகாலை நடைபெற்றதுன்னு நினைக்கிறேன். கணேச சர்மா அவர் பெரியவரின் பித்தர், பெரிய சாந்த ஸ்வரூபி, யார்கிட்டையும் எதிர்பார்ப்பு இல்லாம பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர், ஒரு மென்மையான தேகத்திற்கு சொந்தக்காரர். மகா பெரியவருடைய ஜெயந்தி ஆராதனையை கோலாகலமாக கொண்டாடுகின்றவர். மயிலையிலேயே பெரியவாளுக்காக கைங்கரியம் செய்து தன்னை கரைத்து கொண்டிருப்பவர். அவர் மட்டுமல்ல, அவரை போல ஆயிரம் அன்பர்கள் ஒன்று திரண்டு மனிதநேயத்தோடு மகா பெரியவருக்கு ஒரு திருக்கோயிலை கட்டியிருக்கிறார். அந்த கோயில் குடமுழுக்குக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய புரட்சி செய்தாங்க சார், அதிகாலை வேளையில. எனக்கு அந்த நிகழ்வுக்கு பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை சென்னை நகைச்சுவை மன்றத்தினுடைய ஹியூமர் கிளப் சேகர் சார், அவளும் அவ ஒய்ஃபும் அணுக்க தொண்டர்கள். அவங்கள மாதிரி எல்லாம் பொது வாழ்க்கையில கைங்கரியம் பண்ணி எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் ரொம்ப குறைவு.
நீங்க அதே மாதிரி கல்யாண நகர் அசோசியேட்ஸ்னு ஒண்ணு இருக்கு சென்னையில. அது இந்த டி.எம். சௌந்தரராஜன் தெருவுல. அங்க இருக்கிறவா பெரியவாளுக்கு அடிக்கடி அந்த மண்டபத்துல பூஜை, புனஸ்காரம், யாகங்கள், நிறைய சர்வீஸ், இவா எல்லாரும் சேர்ந்து நம்மளை அன்போட கூப்பிட்டுருந்தாங்க. அதிகாலை போய் பார்த்தா 350 வேத விற்பனர்கள் வேதம் சொல்றாங்க. பக்கத்துல பெரிய பெரிய படிச்ச பண்டிதர்கள், தீட்சிதர்கள், இன்னொரு பக்கத்துல சிவபுராண சிவனருள் செல்வர்கள், இன்னொரு பக்கத்துல குழந்தைங்க பாட்டு கத்துக்கிற குழந்தைங்க, எப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் பெரியவாளுடைய திருவுருவம் பதித்து கொண்டு புதுப்பெரிவா பாலப்பெரிவாளுடைய உருவத்தையும் வைத்து கொண்டு முறையா முன்னாடி பசு கோவும் குதிரையும் முன்னாடி வழி நடத்த ஒரு 1000 பேர் திருவீதி விழா மாதிரி வந்து குடமுழுக்குக்கான ஆயத்த பணிக்கு முன்னாடி பிரம்மாண்டமா நடந்தது. அதை சொல்லும் போதே கண்கள் பணிக்கிறது. இப்ப நம்ம அப்படியே கோவிலுக்குள்ள போறோம். அந்த கோவில்ல நடந்த செய்தியை சொல்றேன். ராஜஸ்ரீ ஸ்ரீதர்னு அண்ணா நகர்ல ஒருத்தங்க இருக்காங்க. ராஜஸ்ரீ ஸ்ரீதர்னு. அவ பெரியவாளுடைய பக்தர். அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும், தேசிய நெடுஞ்சாலையில பாலபாடசாலைன்னு இந்த 99 காஃபி ஷாப்புக்கு பக்கத்துல பாலபாடசாலைன்னு ஒண்ணு இருக்கு. அருமையா இருக்கும் பாடசாலை. நான் அடிக்கடி சொல்லுவேன், முசிறி பெரியவாளுடைய பாடசாலை இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி மணி ஓசை கேட்கிற மாதிரி இருக்கும். டிங் டிங் டிங்னு உள்ள நுழைஞ்சாலே அவ்வளவு சுத்தம், பராமரிப்பு, வேத பாடசாலை இது. அந்த மாதிரி இந்த 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 கோவிலுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. பூஜை நேரம் தாமரைய அப்படியே ஒரு கூட நிறைய நம்முடைய கற்பகாம்பாளை பார்த்துட்டு வாங்கி கொண்டு போயிருக்கா. பூஜைகனுடைய உச்சி நேரம் அவ அந்த கூடையை உள்ள கொண்டு போயிருக்காளே தவிர அது நார்ல கட்டாம வேற எதுலயும் இருந்திருக்கு. அதை பயன்படுத்த மாட்டாளோன்னு நினைச்சு மன வருத்தம். ஏன்னா நிறைய பேர் சொல்றா பெரியவாளுடைய அனுபவங்கள், அவர் செய்த மிராக்கல்கள், இதை விட நம்ம அவருடைய வாழ்வியல், அவர் நடந்தது, போனது, பார்த்தது, புதிய புதிய செய்திகளை இதுல பதிவு செய்யறோம். இடையிடையே இது மாதிரி ஒரு ஆனந்த மகிழ்ச்சிக்கு மகிழர்கள் வருடக்கூடிய செய்தியும் பதிவு செய்யணும். அந்த ராஜஸ்ரீ ஸ்ரீதருங்கிறவங்க ஒரு சகோதரி போல பெரியவாளுடைய அணுக்க தொண்டர்கள். அவ நண்பர் கூடாமே இந்த தாமரை பூவோட போயிருக்காங்க. ஆனா இவாளுக்குள்ள ஒரு வருத்தம், அந்த பூவை அவ சரியா பூஜைக்கு பயன்படுத்தலையா. நீங்க நம்ப மாட்டீங்க, கதவை சாத்தி கற்பூரத்துக்கு திறந்தா எல்லா பூவையும் போட்டு அது மேல இவா கொண்டு போனா அந்த தாமரை அப்படியே இருந்திருக்கு. இன்னும் இறைவனுடைய திருமேனியில படலேன்னு நினைச்சுட்டே ஒரு சுத்திட்டு வந்திருக்கா. நீங்க நம்ப மாட்டீங்க. அடுத்து எதுக்கோ அப்படி கதவை சாத்தி திறந்து தலையில ஒண்ணு, 2 கைகள்ல ஒண்ணு, பாதத்துல ஒண்ணு, ஜலமா கொட்டிருக்கு. ஏன்? பெரியவாளுக்கு ஆத்ம சுத்தம் இருந்தால் அவர் பெற்றுக் கொள்வாருங்கிறது அந்த ராஜஸ்ரீ ஸ்ரீதர் அண்ணா நகரை சேர்ந்த தம்பதியர் நமக்கு இந்த நிகழ்வுக்காக அப்படியே பதிவு செஞ்சாங்க. இது நடந்த உண்மை சார் அப்படின்னு. நம்ம தேனம்பாக்கம் ஓரிகை போல இந்த மயிலையிலே இருக்கக்கூடிய கணேச சர்மா முன்னின்று பிற அன்பர்களும் ஒன்றிணைந்து செய்த அந்த திருக்கோயில்ல பெரியவா சத்தியமா சொல்றேன், பிரத்யட்சமா இருக்கார். அங்க அனுஷ பூஜை நடக்கிறது, ஆராதனை நடக்கிறது, பஜன் பாடல்கள் நடக்கிறது, திருவீதி விழா நடக்கிறது. ஒரு முறையேனும் வாழ்க்கையில விஜயம் செய்யுங்க. ஒரு குடமுழுக்க பார்த்தா 12 வருஷம் ஆயுள் நீடிக்கிறதும்பா. பார்க்காதவா மண்டலாபிஷேகத்துக்குள்ளேயும் போலாம்பா. நித்திய பூஜையில உள்ள குறையை சரி பண்றது பெருஞ்சாந்தி பெருவிழா. பிரம்மோற்சவத்து குறையும் செய்யறது பெருஞ்சாந்தி பெருவிழா. ஆனா இது முதல்ல இப்பதான் கோயில் கட்டி பிரதிஷ்டை செஞ்சிருக்கா. அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் போய் பார்க்கிறீங்களோ அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். அவ அதை தவிர தான தர்மங்கள், ஆரோக்கியங்கள், கல்வி பணி, அறப்பணின்னு சமயத்தோடு சமுதாய பணியும் செய்யறா. இது எல்லாம் சிறப்புன்னா கூட அந்த ஊர்வலம் வந்தவா, வேதம் சொன்னவாளுக்கு ஆர்ஆர் சபால நிறைய அன்பர்கள் ஒன்று திரண்டு கைங்கரியம் செய்தா. அதுல ஒரு வேத விற்பனர் தனக்கு கொடுத்த கவரை கண்கூட பார்த்தேன். அது அப்படியே வேண்டாம் அப்படின்னு கொடுத்தா. ஏன்னு? இது பெரியவாளுக்கு அப்படிங்கிறார். அதுதான் அவருடைய வாழ்வியல் ஆதாரம். ஆனால் தன்னை பெரியவர் உய்விக்கிறார் என்பதற்காக தன் ஊதியத்தை கூட கரைத்துக் கொள்கிறார்களே, இப்பேற்பட்ட மனிதர்களால் கொண்டாடிய ஒரு மகான் நம் காஞ்சி மகான். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். ஜெய் ஜெய்சங்கர்.